ஹலோ மக்களே, இன்றைக்கி இன்னொரு ஈஸி அண்ட் சிம்பிளான சமையல் வீடியோ பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சுக்குட்டிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதா பார்க்க போகிறோம். அதுவும் மண்பானையில் வைக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் மண்பானையை நல்லா கழுவிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன வெங்காயம், கருகாப்பில், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுக்குட்டிக்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆனால் ஹீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாகவே வேலை நடந்துடும். இந்த மாதிரி சுக்குட்டிக்காய் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சுக்குட்டிக்காய் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக புளித்தண்ணி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு இந்த புளித்தண்ணி ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் நம்ம வெல்லம் சேர்ப்போம், அதனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிப்பாகலாம் தெரியாது. புளித்தண்ணியிலே அந்த காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் போட்டு வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். கூடவே முந்திரி, தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நேச்சுரலாகவே இந்த சுக்குட்டிக்காயில் கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த வெல்லம் சேர்க்குறோம். நார்மலாகவே இந்த புளிக்குழம்புலாம் கடைசியாக வெல்லம் சேர்த்துட்டா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதும் சூப்பரான சுக்குட்டிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு சுட சுட சாதம், சுக்குட்டிக்காய் குழம்பு, அரசாணிக்காய் பொரியல். இந்த காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு ஃபர்ஸ்ட் டே சாப்பிடலையும் நல்லா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் டே சுண்ட வச்சு சாப்பிடும்போது மண்பானையோட டேஸ்ட்டும் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக சட்டியில் இருந்த குழம்புல கொஞ்சமாக சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிட்டோம். அது இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சுட்டு அதில் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றது பிடிக்கும்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே உங்களுக்காக ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நேம் ஆர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த நேம் ஆர்ட் வீடியோவிலேருந்து எஸ்டி ஹெல்த் கேருங்கிற ஐடியிலேருந்து யாகவி ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம போடுற நேம் ஆர்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கனால நீங்கள் கேட்ட வீடியோ 1 or 2 டேஸில் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் கேட்ட வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் நேம் உங்களுக்கு பிடிச்சவங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் நேம் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஐடி நேம் மென்ஷன் பண்ணி நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். யாகவிங்கிற நேமில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.